சிசா மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மாற்றங்கள் மட்டுமே மாறாது. நம்ம கேள்விப்பட்டு தான் இருக்கிறோம். ஆனால் எந்த மாற்றங்களும் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியல. நான் அப்படியே தான் இருப்பேன் என்ற ஒரு நினைப்பு நமக்குள்ளே இருந்துகிட்ருக்கு. ஏதாவது புதிதாக ஒரு விஷயம் வரும்பொழுது நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன் அந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள முடியல? அந்த மாற்றங்களில் ஏதாவது நல்ல விஷயம் இருக்கான்னு ஏன் பார்க்க முடியல? இப்போ ஒரு உதாரணம் சொல்லுவோம். உங்கள் ஆஃபீஸில் கம்ப்யூட்டரில் ஒரு புது வெர்ஷன் மாற்றுறாங்க, ஒரு புது சாஃப்ட்வேர் போடுறாங்க. நமக்கு செம கடுப்பாக இருக்கும். ஏன்னா நேற்று வரைக்கும் கடை தட்டிட்டு போய்ட்டு இருந்தோம். இன்றைக்கி நான் ஒன்று தடவி தேடி பார்த்து அடிக்கணும். டிலே ஆகும், நமக்கு நாம எரிச்சலாக இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு நன்மைக்காகத்தான் அந்த மாற்றத்தை கொண்டிருக்காங்க. இது என்ன நன்மை இல்லை, என்ன இதை தெரிஞ்சுக்கணும், கமெண்ட்ஸ் கொடுத்தணும், எப்படி பண்ணணும் தெரிஞ்சுக்கிட்டா அந்த மாற்றத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும் இல்லையா? ஸோ ஏன் நம்ம புதிய விஷயத்தை, புதிய ஒரு மாறுதல்களை ஏற்றுக்கொள்ள மனம் மறுக்கிறதுன்னு கேட்டால், ஏற்கனவே இருந்த விஷயத்தை வசதியாக இருந்துட்டோம், கம்ஃபர்டபுளாக இருந்துட்டோம். ஆங்கிலத்தில் கம்ஃபர்ட் ஜோன் என்று சொல்வார்கள். ஆனால் கடைசி வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயம் தெரியாமலே போய்ட்டுறது. நமது வெற்றி என்பது கம்ஃபர்ட் ஜோனுக்கு வெளியே தான் இருக்குன்னு நமக்கு தெரியாமலே போச்சு. மாறுதல்கள் வரும்பொழுது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இருக்கணும் நமக்கு. அப்போ மாறுதல்கள் ஏன் வருகின்றன, நம்ம ஏன் மறுக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, என்னவோ புதிய விஷயம் சொல்கிறாங்களேப்பா, இது இப்படி மாறணும், என்ன ஆகும், என்ன நடக்கும், ஃபியர் ஆஃப் அன்னோன் அப்படிம்பாங்க. ஏதோ ஒரு பயம் நமக்கு, ஏதோ எப்படி இருக்குமோ அப்படிங்கிற பயம். இது இப்படித்தான் இருக்குமா என்று உள்ள இறங்கி பார்த்தா ஒன்றுமே இருக்காது. ஆனால் வெளியே இருந்துட்டு எல்லாம் மாற்றிட்டாங்கப்பா, முன்னாடி மாதிரி இல்லைப்பா, அது கஷ்டம், இது கஷ்டம், இது ஃபியர் ஆஃப் அன்னோன். ஏன்னா இதுவரைக்கும் கம்ஃபர்ட் ஜோனில் இருந்திருக்கோம், வசதியாக எல்லா விஷயங்களுக்கும் இருந்திருக்கோம். அதில் விட்டு வெளியே வர்றதுக்கு தயாராக இல்லை. அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், புதிதாக ஒரு விஷயத்தை பண்ண ஆரம்பிக்கும் பொழுது, புதிய முயற்சி பண்ணும் பொழுது அதில் தவறுகள் வருமோ, தப்பு நடந்தால் என்ன ஆகும், விளைவுகள் என்ன ஆகும், எல்லோரும் நம்ம லேபிள் பண்ணிவிடுவாங்களோ, ஃபெயிலியர் என்று சொல்லுவார்களோ, தோல்வி என்று சொல்வார்களோ, அடுத்தவங்க என்ன சொல்றதுக்கு நமக்கு என்ன கவலை? நம்ம இறங்கி பார்ப்போம், அதில் என்ன விஷயங்கள் நமக்கு முட்டுதுன்னு பார்ப்போம், என்ன விஷயங்கள் ஃபினிஷ் பண்ண முடியலன்னு பார்ப்போம், என்னென்ன மாதிரி விளைவுகள் வருதுன்னு பார்ப்போம். இறங்கித்தான் பார்ப்போம். நீங்கள் இறங்காத வரைக்கும் அது பெரிய பூதாகரமாக தான் நமக்கு தெரியும். இறங்கிட்டா சின்ன சின்ன விஷயங்கள் தான். இதெல்லாம் சரிப்படுத்தினா அருமையான விளைவுகளை ஏற்படுத்தலாம், நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஆனால் மாறுதலுக்கு நம்ம தயாராக இருக்கணும், புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள நம்ம தயாராக இருக்கணும். அப்போது தோல்வி அடைஞ்சிருமோங்கிற பயம் வேண்டாம், ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் வேண்டாம். எதிர்பார்த்த விளைவுகள் வராமல் போனால் எதனால் வந்திருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணி சரி பண்ணால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இப்போ நீங்கள் பைக் ஓட்ட கற்றுக்குறீங்க, முதல் நாளாகவே ஓட்ட கற்றுக்கிட்டோம் இல்லையே? சைக்கிள் ஓட்ட கற்றுக்கும்போது கீழே விழுந்திருக்குமா இல்லையா? அப்பாட்ட அடி வாங்கியிருக்கோம், முட்டில் பேர்த்துருக்கோம், கை காலெலாம் காயங்கள் ஆகிருக்கு, ரத்தக்கரை ஆகிருக்கு. அப்படி தானே சைக்கிள் கற்றுக்கிட்டோம். சைக்கிள் நம்ம ஓட்டவே வராதுன்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டோமா? பைக் முதல் நாள் ஓட்டும்போது வண்டியை பேலன்ஸ் பண்ணி கீழே விட்டுருக்கோம், பேலன்ஸ் பிடிக்காமல், இனிமேல் நம்ம பைக்கே ஓட்ட முடியாது அப்படின்னு முடிவு பண்ணிருக்குமா? அது ஃபெயிலியர்னு சொல்லலை. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் கற்றுக்கணும். வாழ்க்கையும் அப்படி தான். ஒரு புதிய விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் கற்றுக்கணும், ஒரு மாறுதலை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கற்றுக்கணும். இந்த வருஷம் இருந்து அந்த வருஷம் மாறுறீங்க, வண்டியோ காரோ ஏதோ ஒன்று மாற்றுறீங்க, மாறும்போது அது எப்படி பண்ணணும் கற்றுக்கணும். கற்றுக்கிற ஒரு ப்ராசஸ் கஷ்டமாக இருக்கலாம். அந்த சிறிய கஷ்டத்திற்காக வாழ்க்கை முழுக்க அனுபவிக்கக்கூடிய பலன்களை மிஸ் பண்ணுறோம். இந்த வருஷம் பாடத்தை முடிச்சுட்டு அடுத்த வருஷம் குழந்தைகள் போய் மாணவர்கள் போய் சேர்றாங்க. கொஞ்சம் பாடங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், இனிஷியலாக கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா இதில் நம்ம ஈஸியாக கற்றுக்கிட்டோம், அதில் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி தெரியும். உள்ளே இறங்கி கற்றுக்கிட்டா இவ்வளோதானா, இதுக்காக நான் பயந்துட்டு இருந்தேன், அதை கற்றுக்கிட்டா அதுக்கப்புறம் முழுக்க ஜாலியாக அனுபவிக்கலாம். ரைட்டா? ஸோ ஒரு சின்ன மாறுதல்களை அதை சரியாக ஏற்றுக்கொள்ள நம்ம தவறிடுறோம். அதனால் மாறுதலே வேண்டாம், எனக்கு மாற்றமே வேண்டாம், நான் இதே வாழ்க்கை வாழ்ந்துக்கிறேன் அப்படிலாம் இருக்க முடியுமா? வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போயே ஆகணும். உலகமே போயிட்டுருக்கு, உலகமே ஓடிக்கிட்டு இருக்கு, நம்மளும் ஓடினா தான் அந்த ரேஸில் நம்மளும் ஓடணும். ஓட முடியலன்னா அட்லீஸ்ட் நடக்கவாது செய்யணும். நடக்கக்கூட முடியலையா, தவழ்ந்தாது போனோம், அதே இடத்துல நிற்க முடியாது. ஏன்னா உலகம் பூரா மாறிட்டுருக்கு, நாம் பின்னோக்கி தள்ளப்படுவோம். அதனால் மாறுதல்கள் வருது. செல்ஃபோன் தான் மாற்றுறீங்க, புது செல்ஃபோன் உடனே ஒரு நாளில் உங்களுக்கு செட் ஆகிடுதா? ஒரு வாரம் மண்டகாயம், இது எங்கே போச்சு அது எங்கே போச்சு,
திட்டுவோம். ஆனால் ஏதோ பெனிஃபிட் இருக்குல்ல. 4 GB ரேம்லேருந்து 8 GB ரேமுக்கு போகிறீங்கல்ல, ஒரு 64 GB ஸ்பேஸ்லேருந்து உங்களுக்கு 124 128 போகிறீங்க இல்லையா, ஒரு பலன் இருக்குதானே செய்யுது. எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் தெரிஞ்ச பிறகு 3 மாதம் கழித்து அந்த செல்ஃபோன் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு இருக்குது. சூப்பர் மச்சி அப்படி சொல்ல மாட்டீங்க. அப்போ இந்த மாறுதல்களை ஏற்றுக்கிட்டும் பொழுது தான் புது செல்ஃபோனில் இருக்கிற பலன்கள் உங்களுக்கு தெரியுது. முதல்ல இந்த செல்ஃபோன் மாறும் பொழுது பயங்கர பெயினாக தான் இருக்குது. அந்த ப்ராசஸ் கொஞ்சம் வலி கொடுப்பது போலத்தான் தெரியும். ஆனால் பலன்களை நினைக்கும் பொழுது மாறுதல்கள் அவசியம் என்று நமக்கு புரிய வரும். அது ஏர்லி ஏஜில் தெரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும். அடுத்த விஷயம், மாறுதல்களை ஏன் மறுக்கிறோன்னு கேட்டால், புதுசாக நான் எதையும் பார்க்க மாட்டேன். எனக்கு என்ன தெரியுதோ அது மட்டும் போதும். ஹாப்பியாக போயிட்டுருக்கு. கண்டென்டட் லைஃபு, சந்தோஷமான லைஃபு, ரைட். அந்த ஏரியாக்குள்ளே வரலனா கண்டென்டட் லைஃப் இருந்தால் சந்தோஷம்தான், அதெல்லாம் ரைட். ஆனால் பெரிய அளவில் வெற்றி வரணும் அப்படின்னா அந்த வட்டத்தை விட்டு வெளியே வரணுமா இல்லையா? அப்போ ஓப்பன் மைண்ட் இருக்கணுமா இல்லையா? புதுசாக கற்றுக்களை தயாராக இருக்கணுமா இல்லையா? அந்த ஓப்பன் மைண்ட் இருந்தால் தான் புது மாறுதல்களை நோக்கி பார்க்கக்கூட முடியும். இல்லைன்னா அது கூட பார்க்க முடியாது. அடுத்த விஷயம், புதுசாக வர்ற விஷயத்தை, ஒரு மாறுதலை ஏற்றுக்கொள்ள மனம் மறுக்கிறது என்றால், அதை பற்றி முழு தகவல்கள் தெரியாமல் யாரோ சொல்கிறதெல்லாம் நம்பிட்டு, அதுவா வேண்டாம், அது இப்படியாம்பா, ஏதோ ஒரு தவறான நம்பிக்கைகளை வச்சுக்கிட்டு எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு பழைய ஒரு கூட்டுக்குள்ளேயே நம்ம இருந்துகிட்ருக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நிறைய தகவல்கள் கிடைக்கும். ஓ, இவ்வளோ பெனிஃபிட் இருக்கா, அப்போ எல்லோரும் அதை மாற்றித்தானே ஆகணும், அதை அனுபவிச்சானே ஆகணும், சந்தோஷமாக போகலாமே என்கிற ஃபீலிங் வரும். அடுத்த ஒரு விஷயம், இது வரைக்கும் நான் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறேன், பிடிச்ச மாதிரி பண்ணிகிட்ருக்கேன், ஈஸியாக இருக்கிறது எல்லாமே, டெய்லி காலையிலேருந்து சாயங்காலம் ஈஸியாக போய்ட்டுருக்கு. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாமே காலையிலேருந்து இரவு வரைக்கும் ஈஸியாக போயிட்டு இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடையாது. ஏதோ ஒரு விஷயம், புது விஷயம் நீங்கள் கற்றுக்கிட்டு மாறணும். இதே சாஃப்ட்வேரை தான் ஓட்டிக்கிட்டு இருப்பேன், ரன்னிங் த சேம் சாஃப்ட்வேர், கேன் யூ எக்ஸ்பெக்ட் எ டிஃப்ரெண்ட் ரிசல்ட்ஸ்? என் வாழ்க்கையில் இது வரைக்கும் கற்றுக்கிட்ட அதே விஷயத்தை தான் நான் ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். விளைவுகள் மட்டும் எனக்கு வெற்றி வரணும், லட்டு வரணும், அல்வா வரணும் நடக்கிற சான்ஸா இல்லை. லட்டு வரணும்னு அதுக்குள்ளே தான் பண்ணணும், அல்வா வரணும் அதுக்குள்ளே தான் பண்ணணும். அப்போ இன்றைக்கி நான் பண்ணிகிட்டு இருக்கிற விஷயத்தில் லட்டும் அல்வாவும் கிடைக்கலன்னா நான் ஏதோ ஒரு விஷயத்தை மாற்றி ஆகணும். மாற மாட்டேன், ரிஸ்க் எடுக்க மாட்டேன். இதுதான்னா அல்வாவை மறக்கணும், லட்டை மறக்கணும். இதே வாழ்க்கை. ஸோ சில இடத்துல ரிஸ்க் எடுக்க வேண்டியிருக்கும். ரிஸ்கே கால்குலேட்டட் ரிஸ்க் எடுங்க. என்னால் இவ்வளோதான் ரிஸ்க் எடுக்க முடியும் என்று கணக்கிட்டு அந்த அளவு ரிஸ்க் எடுங்க. பெரிய ரிஸ்க் எடுக்க சொல்லலை, எவ்வளோ முடியுமோ டாலரன்ஸ்னு ஒன்று இருக்குது, இவ்வளோ தாக்கு பிடிக்கலான்னு இருக்குது, அந்த அளவுக்கு நம்ம ரிஸ்க் எடுத்தால் கண்டிப்பாக நகர்றோம், வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறோம். இந்த ப்ராசஸுக்கு நம்ம தயாராக இல்லை. இந்த ப்ராசஸில் உள்ள கஷ்டங்களை பார்த்து பயப்படுறோம். அதனால தான் புது மாற்றங்களை நாம் மறுக்கிறோம். அடுத்த ஒரு விஷயம், நான் ஏன் மாறணும், நான் எதுக்கு புதுசாக கற்றுக்கணும், நான் எதுக்கு மாறுதலை ஏற்றுக்கணும், இந்த மாதிரி கேள்விகள் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்காது. இந்த வெற்றியை கொடுக்காதுன்னு நமக்கு தெரியாது, கேள்விகளே கேட்டுட்ருப்போம். யாரும் பக்கத்தில் வர மாட்டாங்க, ஒதுக்கப்படுவோம். இந்த மாதிரி கேள்விகள் ஒதுக்கப்படுவார்கள். அடுத்தது, தன்னை தானே நம்பாமல் இருக்கும் பொழுது நம்மளால் அதை புதுசாக கற்றுக்க முடியும், புது விஷயத்தில் இறங்கிடலாம், அந்த தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கும் பொழுதும் புது மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஸோ நமக்குள்ள வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்து கொண்டே தான் இருக்குது. எது மாறலை? ஆர்டினரி ஆட்டோவிலிருந்து ஷேர் ஆட்டோ வரலையா? ஷேர் ஆட்டோவிலிருந்து அடுத்த விஷயம், ஒரு ஆர்டினரி ஆட்டோவாக ஷேர் ஆட்டோவாக ஓட்டிகிட்டு இருந்து இப்போ சாதாரணமாக டாட்டா மேஜிக் மாதிரி ஆட்டோக்கள் வரலையா? ஏர்லைன்ஸ் அந்த காலத்தில் 2 ஏர்லைன்ஸ் தான் இருந்து, இந்தியன் ஏர்லைன்ஸ், ஏர் இந்தியா மட்டும்தான். புதிய ஏர்லைன்ஸ்லாம் வரலையா? கிட்டத்தட்ட 12-13 தனியார் ஏர்வனங்களை வர்த்தனை செய்கிறது வெற்றிகரமாக ஓடி தானே இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு பயந்து ஏர் இந்தியாவும் இந்தியன் ஏர்லைன்ஸும் ஒதுங்கிட்டாங்களா? இருக்கத்தான் செய்கிறது, போட்டிகள் இருக்கத்தான் செய்யும், மாறுதல்கள் வரத்தான் செய்யும். இந்த மாறுதல்களை எப்படி கையாள்வது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் அட்டகாசமான பிரகாசமான எதிர்காலம் இருக்கிறது. மாறுதல்களை கண்டு பயந்திருந்தால் நாம் அதே கூட்டுக்குள்ளே தான் இருக்கிறோம், வாழ்க்கையில் வெற்றி கிடைக்காமல் போகிறோம். வெற்றியை அடைய வேண்டும் என்றால் கூட்டை விட்டு வெளியே வர வேண்டும். ஏனென்றால் உங்கள் வெற்றி என்பது அந்த கம்ஃபர்ட் ஜோன்கிற விட்டு வெளியே தான் இருக்கிறது. ஒரு மாறுதலை சந்தித்தால் தான் வெற்றி. வாழ்த்துக்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.